Next topic, shapes of bacteria. Important 5 mark question. Based on the shapes, bacteria are grouped as first one is spherical shaped bacteria, then rod shaped bacteria. Third one is spiral shaped bacteria. Spherical shaped bacteria called as cocci or coccus for a single cell. Single cell இருந்தால் அதை coccus சொல்லணும், ஆர் காக்கைன்னு சொல்லலாம். ஆர் ஸ்பெரிக்கல் ஷேப்டு பாக்டீரியா தான் நம்ம காக்கை அப்படின்னு சொல்கிறோம். ராட் ஷேப்டு பாக்டீரியா கால்ட் ஆஸ் பேசிலி. பேசிலஸ் ஃபார் அ சிங்கிள் செல். பேசிலினா குரூப், அதே சிங்கிள் செல்லை நம்ம சொல்லணும்னா பேசிலஸ். அப்போ ராட் ஷேப்பில் இருந்துச்சுன்னா அது பேசிலஸ். ஸ்பைரல் ஷேப்டு பாக்டீரியா கால்ட் அஸ் ஸ்பைரில்லா ஆர் ஸ்பைரில்லம் ஃபார் சிங்கிள் செல். ஸ்பைரிலம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா அந்த சுருண்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கிறது தான் அந்த ஸ்பைரிலங்கிறது. ஸோ ஷேப்ஸை வச்சு பாக்டீரியாவை 3 டைப்ஸாக நம்ம கேட்டகரைஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்பெரிக்கல் ஷேப்டு பாக்டீரியா, ராட் ஷேப்டு பாக்டீரியா. தேர்ட் ஒன் இஸ் spiral shaped bacteria. Next, do you know Anton van Leeuwenhoek, the first microbiologist, designed his own microscope in அதாவது ஆண்டன் வான் லியூவன்ஹூக் தான் தன்னோட இவர் ஒரு மைக்ரோபயாலஜி, அதாவது நுண்ணுயிர்களை ஆராய்ச்சி செய்கிறவர். அவராக ஒரு மைக்ரோஸ்கோப்பை ஓனாக டிசைன் பண்ணியிருக்காரு. In 1674, he took plaque from his own teeth and observed it under the microscope. He was astonished to see many tiny organisms moving around, which was otherwise invisible to naked eyes. அப்படி அவர் ஓன் டீத்தில் இருக்கக்கூடிய பிளாக்கை எடுத்து மைக்ரோஸ்கோப் அண்டர் வச்சு அவர் பார்க்கும்போது என்னன்னா நிறைய மைக்ரோ ஆர்கானிசம் அரவுண்ட் மூவ் ஆகிட்டுருக்கு. அது ஆனால் நேக்கட் ஐயில், வெறும் கண்ணால் நம்மளால் பார்க்க முடியாது, மைக்ரோஸ்கோப் மூலம் தான் பார்க்க முடியும். அதுதான் மைக்ரோப்ஸ் அப்படின்னு அவர் கண்டுபிடிச்சார். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் எ பாக்டீரியல் செல். ஸ்ட்ரக்சர் ஆஃப் எ பாக்டீரியல் செல். Bacterial cell has single cell membrane covered by strong rigid cell wall. Bacterial cell has cell membrane covered by strong rigid cell wall. Cell wall பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா நல்லா ரிஜிடாக இருக்குது. In some bacteria outside the cell wall there is an additional slimy protective layer called capsule made of polysaccharide. அதே நம்ம பாக்டீரியா அவுட் சைட் பார்த்திங்கன்னா செல் வால் இருக்குது, அதில் அடிஷ்னலாக ஸ்லிம்மி ப்ரொடெக்டிவ் லேயர் கால்டு கேப்சூல் அப்படிங்கிற கேப்சூல்ங்கிற ஒரு லேயர் இருக்குது, மேடப் ஆஃப் polysaccharides. The plasma membrane encloses the cytoplasm. Incipient nucleus, nucleotide, அதாவது incipient nucleusக்கு இன்னொரு பேர் தான் nucleotide. Ribosomes and DNA which serve as genetic material. அதே மாதிரி அங்கே பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் மெட்டீரியலாக ரிபோசோமும் டிஎன்ஏவும் அதில் இருக்குது. ரிபோசோம்ஸ் ஆர் த சைட் ஆஃப் ப்ரோட்டீன் சிந்தசிஸ். அன்லைன் ரிபோசோமோட மெயின் ஃபங்க்ஷன்னா ப்ரோட்டீன் சிந்தசிஸ். த லேக் மெம்ப்ரெயின் பவுண்ட் ஆர்கனல்ஸ். அதே மாதிரி இங்கே ஆர்கனல்ஸ்லாம் எப்படி இருக்குன்னா மெம்ப்ரெயின் பவுண்டாக இருக்குது. இன் அடிஷனல் டு திஸ் எ ஸ்மால் எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் circular DNA called plasmid is found in the cytoplasm. அது நார்மலாக ஒரு குரோமோசோம் இல்லாமல் எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் சர்க்குலர் டிஎன்ஏ இருக்குது, அதுக்கு பேர் என்னது பிளாஸ்மிட். அன்லைன் பண்ணுங்கள், 2 மார்க்கில் டிஃபைன் பிளாஸ்மிட் கேட்பாங்க. அதுக்கு இந்த ஒரு லைன் எழுதினா போதும். எ ஸ்மால் எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் சர்க்குலர் டிஎன்ஏ, அந்த வேர்ட் இந்த சென்டென்ஸ் இருந்தால் போதும். எ ஸ்மால் எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் சர்க்குலர் டிஎன்ஏ இஸ் கால்டு பிளாஸ்மிட். அது எங்கே இருக்கும்னா சைட்டோபிளாசம். செல் வால்க்கு அப்புறம் இருக்கக்கூடிய அந்த ஆர்கனல்ஸ்லாம் இருக்கக்கூடிய இடத்துக்கு பேர் தான் என்னதான் சைட்டோபிளாசம். இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்னதெல்லாம் இருக்கும். அவுட் சைடில் செல் மெம்ப்ரெயின், அதுக்கப்புறம் செல் வால், உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆர்கனல்ஸ் இருக்குது இல்லையா, ரிபோசோம்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ரிபோசோம்ஸ் இருக்கிற இடத்துக்கு பேர் தான் என்னென்னா சைட்டோபிளாசம். அந்த ரிபோசோமோட மெயின் ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தோம், ப்ரோட்டீன் சிந்தசிஸ் தான் இதோட மெயின் ஃபங்க்ஷன். அதே மாதிரி எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டிஎன்ஏ பிளாஸ்மிட்ங்கிறதும் இங்கே உள்ளே தான் இருக்கும். ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ பாக்டீரியல் செல் கேட்டாங்கன்னா இந்த பேராகிராஃபை எழுதி இந்த டயக்ராமை நீங்கள் ட்ரா பண்ணணும். அதே மாதிரி 5 மார்க்கில் ஷேப்ஸ் ஆஃப் பாக்டீரியாவும் 5 மார்க்கில் இம்பார்ட்டன்ட், ஸ்ட்ரக்சர் ஆஃப் எ பாக்டீரியல் செல்லும் 5 மார்க்கில் இம்பார்ட்டன்ட்.